நம்முடைய பாப்பாண்டவர் இன்னைக்கு ஈஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதோடு நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் உயிர்க்க செய்ய வேண்டும். இந்த காலத்தில் குடும்பம் செத்து போயிருக்குது. என்ன செத்து போயிருக்குது? என்ன செத்து இருக்கு? உடம்பெல்லாம் நோயா இருக்கிறாங்க. அந்த நோய் தீருமா என்ற நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, பெண்கள் இருக்கிறார்கள், திருமணம் ஆகுமா ஆகாதோ, பையன் படிக்கிறான், பாஸ் ஆகாமா ஆக மாட்டானோ, இல்லை பாஸ் ஆனாக்க வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ. குடும்பங்களுக்கு தொடர்ந்து 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 நம்ம பாப்பாண்டவர் அருமையாக சொல்லுவார். இயேசுநாதர் ஐயா அவர் 3 மணி நேரம் தான் சிலுவை சுமந்தார். அவர் ஒரு சிலுவை தான் சுமந்தார். சிஸ்டர், நீங்கள் எத்தனை சிலுவை சுமக்கிறீங்க? எண்ணிக்கை இல்லை, கரெக்ட் அவங்க சொல்றது. அப்படிதான் சொன்னார் பாப்பாண்டவர் ஐயா. அவர் 3 மணி நேரம், அவர் ஒரு சிலுவை. உங்களுக்கு 1000 சிலுவைகள் இருக்கிறது மக்களே என்று சொன்னார். என்ன சிலுவை? நீயே உனக்கு சிலுவை. ஏன்னா என்னன்னா மருந்து சாப்பிட்ற ஒன்றும் ஆகலை கதை. ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு சிலுவை, மனைவி கணவனுக்கு சிலுவை. ரெண்டாவது, புள்ள அப்பனுக்கு சிலுவை, அப்பனுக்கு புள்ள சிலுவை. கடைசியில் பார்த்தா அண்ணன் தம்பி. சில பார்க்கலாம் அண்ணன் தம்பிக்கு என்ன பியூட்டினா, இவன் 4வது வீட்டுக்காரனுக்கு போய் உரையாடி கேக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற தம்பியை பார்த்த உடனே எட்டி வச்சு அவ்வளோ கோபம். 10 வயசு ஆனால் என்ன சொல்றாங்க? பகையாளி ஆகிடுறான். பங்காளி பகையாளி ஆகிடுறான். இப்போ அவன் அண்ணனும் சிலுவை, தம்பியும் சிலுவை. சரி, வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற மேனேஜர் சிலுவை. ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தாக்கா அங்கே பிரின்சிபால் சிலுவை. ஆனால் அவங்க டீச்சர் போடாங்க பார்த்தா ஏன்டா நீ ஹோம் ஒர்க்கு போடலாம், அவங்க சிலுவை. சிலுவையோ சிலுவை, ஏராளமான சிலுவை. அவர் 3 மணி நேரம் தான் சுமந்தார். நீங்கள்லாம் மக்களே 1 ஆண்டு, 2 ஆண்டு, 30 ஆண்டு, 60 ஆண்டு, சில பேர் 70 ஆண்டு. அவர் சொல்றாரு போப்பாண்டவர் ஐயா, நீங்கள்லாம் எப்படா நீங்கள் கல்யாணத்தை சில்வர் ஜூபிலி மேரேஜ், இப்போ கூட சில பேர் கேட்டாங்க மேரேஜ் சில்வர் ஜூபிலின்னு ஆச்சரியமா இருக்குது ஐரோப்பாக்காரனுக்கு. 25 வருஷம் இந்த குடும்பம் ஒரே 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 கணவன் மனைவி ஒன்னாவா இருந்தீங்க 10 தடவை கேட்குறான். போப்பாண்டவர் அதை ரொம்ப சிரிப்பாக சொல்லுவார். ஐயோ ஆண்டவரே, ஒரு சில்வர் ஜூபிலி ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி கொண்டாடினால் அது ஒரு புதுமை. அவங்க கோல்டன் ஜூபிலி கொண்டாடினால் அது புதுமையிலும் புதுமை என்று சொன்னார். ஆகவே நாம் பார்க்கிறோம் ஏராளமான நம்ம பல ஆண்டு காலம் நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்லுவார், நமக்கு குடும்பங்கள் உயிர்க்க வேண்டும். நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நீங்கள் படுகிற அத்தனை துன்பமும் பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். ஆகவே இன்னும் நேராக சொல்றாரு, அன்பியங்கள் எல்லாம் உயிர்க்க வேண்டும், பங்கு உயிர்க்க வேண்டும், சமுதாயம் இந்த சாதியின் சாக்காட்டிலிருந்து விடுதலையாகி அது உயிர்க்க வேண்டும். ஒரு பணக்காரன் ஏழை என்று ஒடுக்கதிலிருந்து அது உயிர்க்க வேண்டும். ஒருவனை பார்த்து ஓனாய் போல அவனை அடிச்சு அவனை ஒரு ஏணி ஆக்கி மேலே போலான்னு நினைக்கிறான் பத்தியா, அந்த ஒரு சுயநலத்திலிருந்து உயிர்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் உயிர்ப்பு கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஆகவே இது ஜூபிலி ஆண்டு. இந்த ஆண்டிலாவது நம்புங்கள் நம்புங்கள் நம்புங்கள். ஆண்டவர் சொன்னதை செய்தவர், அவர் உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் உயிர்த்து கொண்டே இருப்போம். அமைதியும் ஆனந்தமும் நமக்கே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.